நபியவர்கள் இஸ்லாத்தை பகிரங்கமாக எத்தி வைக்கும் முன்பே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபியவர்களுடன் பத்ர், உஹத், ஹந்தக் உட்பட அனைத்து போர்களிலும் கலந்து கொண்ட ஒரு அமைதியான வீரரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் முஅம்மர் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜமஹ் கிளையில் பிறந்தார்கள். இவருடைய தாயார் குதைலா பின் மதஊன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உஸ்மான் பின் மதஊன், அப்துல்லா பின் மதஊன், உதாமா பின் மதஊன் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோருடைய சகோதரியாவார்கள். மக்காவில் குறைஷியர்களின் துன்புறுத்தல்கள் எல்லை மீறிய போதும் முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிலைத்து நின்றார்கள். நபியவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய கட்டளையிட்டதும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பின் மதீனாவில் நபியவர்கள் சகோதர பிணைப்பை உண்டாக்கினார்கள். அப்போது முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி சஹாபி முஆத் பின் அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைக்கப்பட்டார்கள். முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பு அவர்கள் ஒரு போர் வீரர் என்பதுதான். பத்ர், உஹது, ஹந்தக் என அனைத்து போர்களிலும் பங்கேற்றார்கள். இவர்களது தொடர்ச்சியான அமைதியான சேவை, எளிமையான வாழ்க்கை இஸ்லாத்தின் வரலாறுகளில் இன்றும் மின்னுகிறது. நபியவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் நம்பிக்கை, வீரம், விசுவாசம், சகோதரத்துவம், உறுதி என்பவை கலந்த முஅம்மர் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.